12ஆம் வகுப்பு வேதியியல்ல பாடம் 1 உலோகவியல்ல 3வது மற்றும் 4வது வினா. இந்த போஸ்டர்ல பார்க்கலாம். What is the role of limestone in the extraction of iron from its G4 hematite, that is Fe2O3? அதாவது இரும்பு அதனுடைய முக்கிய தாதுவான ஹெமடைட்டிலிருந்து Fe2O3லிருந்து பிரித்தெடுக்கும் போது சுண்ணாம்புக்கல் சேர்க்கிறோம். அந்த சுண்ணாம்புக்களுடைய பணி என்ன? இரும்பு பிரித்தெடுத்தலில் சுண்ணாம்புக்கல்லின் பணி என்ன என்பதுதான் வினா. அதே போல what is the role of silica in the extraction of copper? காப்பர் பிரித்தெடுத்தலில் சிலிக்காவின் பணி என்ன, அதாவது பங்கு என்ன, அது எதற்காக சேர்க்கிறோம்? இது ரெண்டுத்துக்குமே பதில் ஒன்று தான். பொது தேர்வில் இந்த 2 வினாமே வந்திருக்கு. ஒன்று புத்தகத்தின் பின்பகுதியில் உள்ள வினா, இன்னொன்று கிரியேட்டிவ் கொஷின். இந்த 2 கொஷினுக்குமே ஆன்சர் பார்த்தோம்னா it is used as a flux. It means first questionக்கு limestone used as flux, second one silica is used as flux, or otherwise limestone act as a flux, silica used as a flux ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரீன் கலராக இருக்கிறது ரெண்டுமே flux. Flux என்ன செய்யும்னா it combine with gangue or it reacts with gangue to form fusible slag. Flux is a substance which combine with gangue to form fusible slag. அப்போ நம்ம அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். குயிக்லைம் கால்சியம் ஆக்சைடு ஃபார்முலா தெரியும். அதில் இருக்கக்கூடிய கேங்கு சிலிக்கா கூட சேர்ந்து CaSiO3ன்னு கால்சியம் சிலிக்கேட் கிடைக்குது ஃபர்ஸ்ட் ஒன்ல. செகண்ட் ஒன்ல நம்ம சிலிக்காவை தான் சேர்க்குறோம். சிலிக்காவுடைய ஃபார்முலா SiO2, அதான் ஃப்ளக்ஸு. காப்பர் பிரித்தெடுத்துல இரும்பு ஆக்சைடு ஃபெரஸ் ஆக்சைடு கேங்குவாக இருக்குது. அப்போ FeO + SiO2 gives FeSiO3. ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் வார்த்தையில் எழுதக்கூடிய மாணவர்கள் இட் ஆக்ட் அஸ் அ ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்ல குயிக் லைம், தட் இஸ் அ லைம் ஸ்டோன். செகண்ட் ஒன்ல சிலிக்கா. அடுத்தது பார்த்தோம்னா நீங்கள் ஈக்குவேஷன் வடிவிலையும் எழுதலாம். ஈக்குவேஷன் வடிவில் சரியான முறையில் அந்த சமன்பாட்டை எழுதினாலும்